Daily. Taste the Daily. மற்றொரு அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கன்னியாகுமரி மாவட்டம் வியனூர் அருகே இசக்கியம்மன் கோவில் இடிப்பு தொடர்பாக 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சாத்தான் குடியிருப்பதாக போதகர் கூறியதால் இடிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டதாக கைதானவர்கள் தெரிவித்த அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சதாம் வழங்க நாம் கேட்கலாம். சதாம், மேலும் விவரம். அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் வியனூர் தோட்டத்துறை சாலையில் காளி குளத்தை அடுத்த தோட்டத்து விலை என்னும் பகுதியில் இசக்கியம்மன் ஆலயம் ஒன்று உள்ளது. இந்த ஆலயத்தில் தினசரி பூஜையும் அதே போல விசேஷ நாட்களில் சிறப்பு பூஜையும் நடைபெறுவது வழக்கம். வருடாந்திர திருவிழாவின் போது 5 நாட்கள் திருவிழாவும் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் கடந்த டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி அதே பகுதியை சேர்ந்த கிருஷ்ணன் மகன் சஜீன் என்பவர் கோவிலில் பூஜை செய்திருந்த போது பூசாரி சுந்தர் என்பவரை தாக்கியதோடு கோவில் உள்ள பிரதான சாலையும் சேதப்படுத்தினார். இதனால் கோவில் பூசாரி சுந்தர் திருவட்டார் காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்தார். அதன் பேரில் சஜினை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். பின்னர் ஜாமீனில் வெளியே வந்த சஜின் நேற்று மாலை ஒரு டெம்போவில் 15க்கும் மேற்பட்ட அடியாட்களுடன் கம்பு மற்றும் பல்வேறு ஆயுதங்களுடன் கோவில் உள்ளே புகுந்து ஆலய சுற்றுச்சுவரை சேதப்படுத்தியதோடு கோவிலையும் சேதப்படுத்த முயன்றுள்ளார். இதனை பார்த்த அப்பகுதியை சேர்ந்த பூசாரி ரமேஷ் மற்றும் சந்திரசேகர் ஆகியோர் இது சம்பந்தமா அவரிடம் முறையிட்டுள்ளனர். உடனே அங்கிருந்து அந்த கும்பல் அவர்களை ஆபாசமாக பேசி முயன்றதாக கூறப்படுகிறது. இதனை கண்ட அப்பகுதி மக்கள் கோவிலை சேதப்படுத்தும் காட்சியை தங்களது மொபைலில் வீடியோ பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்தனர். இந்த வீடியோவானது மாவட்ட காவல் கண்காணிப்பு பார்வைக்கு நேரடியாக சென்றுள்ளது. உடனடியாக இந்த சம்பவம் குறித்து திருவட்டார் காவல் நிலையத்தை தெரிவித்துள்ளனர். இதையடுத்து போலீசார் அங்கு விரைந்து கோவிலை சேதப்படுத்திக் கொண்ட சச்சின் உட்பட 4 பேரை அதிரடியாக பிடித்தனர். மேலும் அங்கு நின்ற கும்பல் அங்கிருந்து தப்பி ஓடியது. மேலும் போலீசார் முக்கிய குற்றவாளியான சஜினிடம் விசாரித்த போது அவர் பல்வேறு வாக்குமூலத்தை தெரிவித்தார். அதாவது சபையை சேர்ந்த போதகர் எங்கள் ஊரின் அருகாமையில் உள்ள சாத்தான் குடிகொண்டுள்ளது எனவும் அதை அப்புறப்படுத்த முயற்சி செய்யுங்கள் என கூறியதால் கோவில் இடைக்க மாற்றும் எனவும் கூறியுள்ளார். அதே போல அவரது தாயார் ராஜகுமாரி கூறும்போது இந்த கோவில் வளாகத்துக்குள் எங்களுக்கு சொத்தும் இருக்குது எனவும் அதனால் இடித்தோம் எனவும் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவமானது காவல் நிலையத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அதே போல கோவில் இடிக்கும் காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களும் பெரும் வைரலாகி வருகிறது. மேலும் தப்பி ஓடிய மற்றவர்களையும் தற்போது கைது செய்து இதற்கான இழப்பீடு தொகையை வழங்க வேண்டும் என்றும், இல்லாவிட்டால் பல்வேறு போராட்டம் நடத்த இருப்பதாகவும் கோவில் தரப்பில் நிர்வாகிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது விரிவான விவரங்களுக்கு நன்றி சதா. Taste the Daily.